ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். தீராத இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கை கால் பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2 முறை இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகரிக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்யுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதை கேழ்வரகு கம்புன்னு சொல்லுவாங்க. ராகியில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. எலும்பை நல்ல இரும்பு போல் ஆக்குறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கலாம். இதில் இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. பச்சை பயிர் இல்லாத பட்சத்தில் இதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். பச்சை பயிர் தோலோடு சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை அப்படியே தோலோடு எடுத்துக்கிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே கொஞ்சம் கலர் மாறி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே எடுத்து நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எலும்புகளை நல்ல இரும்பு போல் ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இதுவுமே நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு இதை வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாளாவது செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை 1/2 கப் இல்லைனா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் வறுபட்டு நல்ல ஒரு கிரிப்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறி வெடித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கிறதா இருந்தால் நீக்கிக்கோங்க. நான் தோல் எதுவுமே நீக்கலை. இப்போ ஆற வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கம்பு, இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிச்சம் இருக்க பொருட்களையுமே தனித்தனியாக சேர்த்து தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வேறு வேறு இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டான அளவுகளில் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கோங்க. வறுக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோல் எதுவுமே நீக்கலை. ரொம்ப அரைக்கக்கூடாது. ரொம்ப அரைச்சோன்னா இதில் இந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு அதையும் மாவோடு கலந்துடலாம். இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மொத்தமாக கூட வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். கெட்டுலாம் போகாது. நல்லா வறுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்.
இப்போ எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கப்பு போல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு எந்த கப்பு இல்லைனா டம்ளரில் நம்ம மாவு எடுக்கமோ அதே கப்புக்கு ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1:8 அந்த ரேஷியோவில் தண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவுகளில் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா கூட உடல் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உடல் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் காய்ச்சி எடுக்கும்போது குடிக்கிற பக்குவத்தில் இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். இது போல் வரும். ஓரளவு கட்டியாயிட்டு ஆனால் இன்னும் நல்லா கொதித்து வரணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். நல்லா இது போல் கொதித்து வரணும். இது அப்படியே ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்க்காமல் ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு இது போல் இனிப்புகள் ஏதாவது கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைகிற அளவுக்கு மட்டும் கலந்து எடுத்துக்கலாம். இது போல் வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட ஸ்வீட்னஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சில் போல் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடலுக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து விடணும், கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. இதில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே நல்லா இருக்கிறதுனால உடம்புகளை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் உடல் சோர்வு நீங்கி உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எடுத்த அளவு ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவுகளாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.